இந்த வீடியோல விஐயோட அன்லிமிட்டெட் டேட்டா எந்த அளவுக்கு இருக்கு, அதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஐக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்லிமிட்டெட் டேட்டா வந்து ரீசார்ஜா பண்ணியிருக்கோம். இதுல நைட் 12:00லேருந்து கரெக்ட்டா ஆஃப்டர்நூன் 12:00 வரைக்கும் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடான டேட்டா வந்து குடுக்குறாங்க 4G ஸ்பீட்ல. ஸோ இந்த 4G எந்த அளவுக்கு பெட்டரா இருக்குன்னு பார்க்க போறோம். பல பேரும் இப்போ வந்து புலம்பிட்டு இருக்கிறது என்னன்னா, ஜியோவ விட விஐ சூப்பராவே இருக்கே, ஸ்பீடாவே இருக்கேன்னு நெனைக்கிறாங்க. நீங்க நெனைக்கிறது சரிதான். ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்டோர், அவுட்டோர் இன்னும் சில காரிடோர்ஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா செக் பண்ண போறோம். இதுக்கு ஜஸ்ட் கூகுள் போய்க்கோங்க. இப்போ வந்து இங்க ஸ்பீட் டெஸ்ட்னு போறோம். இப்போ நம்ம இன்டோர்க்குள்ள இருக்கோம். அதாவது ஸ்டுடியோக்குள்ள க்ளோஸ்ட் என்விரான்மென்ட்குள்ள இருக்கும். இந்த க்ளோஸ்ட் என்விரான்மென்ட்ல எந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்ட் என்விரான்மென்ட்ல ஓகேயிஷா கிடைக்கும். ஓகே பார்க்கலாம்ப்பா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி கிடைக்கும். பர் செகண்டுக்கு 12 எம்பி ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா இங்க வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு காரிடாருக்கு போவோம். இந்த காரிடார் பார்த்தீங்கன்னா இன்னும் குறுகலானது. இங்க எந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க அத விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் கிடைக்குது. ஆல்ரெடி கிடைச்சிருந்தத விட குறைவா தான் கிடைக்குது. இது ஒரு குறுகலான இடம்னு வச்சுக்கங்களேன். இது வந்து நம்ம ஸ்டுடியோ இல்ல. ஒரு காரிடார். சின்ன காரிடார்க்குள்ள இருக்கும். இங்க ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேயிஷ் கூட இல்ல. ரொம்ப புவரா தான் கிடைக்குது. ஆனா இதே ஒரு அவுட்டர் ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இங்க விஐயோட ஃபுல் பொட்டன்ஷியலும் கிடைக்குது. நியர்லி பார்த்தீங்கன்னா பெர் செகண்டுக்கு மினிட் கூட இல்ல. பெர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 எம்பிக்கான ஸ்பீட் கிடைக்குது. அத அப்லோடிங் பார்த்தீங்கன்னா 7 எம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து விஐயோட ஃபுல் பொட்டன்ஷியல் இல்ல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க அவ்ளோ அளவுக்கு ஸ்பீடா இருக்கே அப்படின்னு நெனைப்பீங்க. இது ஒரு ஏத்த இறக்கமானது தான். ஒரு வேவ்ல தான் இது வந்து போயிட்டு இருக்கு. இதே நேரங்கள்ல நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அத வந்து ஜட்ஜே பண்ண முடியாது. இப்ப நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போலாம். ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போய் அங்க எந்த மாரி ஸ்பீட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்தாச்சு. இங்க எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கு, விஐயோட நெட்டோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, விஐயோட ஃபுல் பொட்டன்ஷியல வந்து நிரூபிக்கிற மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். டாப் ரீஜியன்ல தெரியும். நியர்லி பர் செகண்டுக்கு 15 எம்பி ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு ஹெச்டி வீடியோவ ஸ்ட்ரீம் பண்றதுக்கு போதுமானது. ஒரு ஹெச்டி வீடியோவ YouTubeல நீங்க ஸ்ட்ரீம் பண்றீங்க, லைவ் போறீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவானது. ஒரு ஹை கிராபிக்ஸ் கேம வந்து நீங்க ப்ளே பண்ண முடியும் வித் அ நெட் கனெக்ஷன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதோட அப்லோடிங்கும், டவுன்லோடிங்கும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இது ஜியோவ விட, ஏர்டெல்ல விட ஸ்பீடா இருக்கு. அதுதான் உண்மை. திரும்பவும் இன்டோருக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, நார்மல் ரீஜியனலான ஸ்பீட வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ண முடியும். நார்மலா வந்து அக்கரும் பண்ண முடியும். இந்த விஐ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல வந்து இன்னும் காமிக்கல. 5G இன்னும் ரோல் அவுட் ஆகல. 5G சீக்கிரமாவே ரோல் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வந்தா கண்டிப்பா அதோட ஸ்பீட் டெஸ்ட் நான் போடுறேன். ஆனா, விஐல இந்த மாரி அன்லிமிட்டடான நெட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பல விதங்கள்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வீடியோ ஸ்ட்ரீமரா இருக்கீங்க, அன்லிமிட்டடான நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் பர்ப்பஸ் கூட இது தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. விஐ யூசர்ஸ்க்கு தெரியும். வேற நெட்வொர்க்ல இருந்தீங்க அப்படின்னா, விஐ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு வேல்யூ ஃபார் மனி ப்ராடக்ட்டா இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.